அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அண்மையில் கோவையில் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அப்போ அந்த ஆர்கனைசர் காரில் கூட்டுக்கிட்டு போயிருக்கிறார் தங்க வேண்டிய அந்த ஹோட்டலுக்கு. அப்போ காரில் ஒரு பாடல் ஒன்று ஒலிக்குது. அது நண்பர் கவிஞர் கபிலன் எழுதின ஒரு நல்ல பாடல். கொஞ்சம் பழசு தான், இருந்தாலும் ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது அப்படின்னு தொடங்குகிற அந்த பாடல் நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க. அந்த பாடலை கேட்குறப்போ டக்குன்னு எனக்கு உடனே புத்தர் சொன்ன ஒரு ஞான வாக்கியம் அது நினைவுக்கு வந்தது. அது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வாசகம் தான் புத்தர் சொன்னது. ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு புத்தருக்கு போதி மரத்தடியிலே தோன்றிய அந்த ஞான வாக்கியத்தை பற்றி நம்ம எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் இருந்தப்போ படிச்சிருப்போம், இல்லை வேறு ஏதாவது ஒரு சமயங்களில் தெரிய வந்திருக்கோம். அது நினைவுக்கு வந்த உடனே எனக்கு ஒரு கல்லூரி மாணவன் எழுதின ஒரு புதுக்கவிதை தான் நினைவுக்கு வந்தது. இது பேச்சாளருங்கிற முறையில் பல விஷயங்களை அங்கங்கே இப்படி வாங்கி மனசுக்குள்ளே போட்டுக்கிறதுனால ஒன்று நினைவுக்கு வந்தால் ஒன்று இன்னொன்று ஞாபகத்துக்கு வரும். நான் சொல்கிறது அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு புரியும். ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்ன உடனே அந்த கல்லூரி மாணவர் அதை வச்சே ஒரு புதுக்கவிதை எழுதியிருக்கிறாரு. ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்று சொன்ன புத்தருக்கு கூட துன்பத்துக்கு எது காரணம் என்று கண்டுபிடிக்கிற ஆசை இருந்ததே அப்படின்னு எழுதுறார். அது ஒரு குறும்பான ஒரு நல்ல கேள்விதான். அதுதான் கஷ்டத்துக்கு காரணம். ஆனால் எது கஷ்டத்துக்கு காரணம்னு கண்டுபிடிக்கிற ஆசையினால தானே புத்தருக்கு அதை கண்டுபிடிக்க முடிந்தது, அந்த ஞான உணர்வு வந்தது அப்படின்றார். இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி தோணுது, ஆசை அப்படின்றது துன்பங்களுக்கு காரணமா இல்லையான்னு. ஏன்னா உலகத்தில் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள், சாதனைகள், உச்சபட்ச வெற்றிகள் இது எல்லாம் கூட ஆசையினால தான் கிடைச்சிருக்கு. நாம் அதை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீராத லட்சிய வெறி, தாகம், இது அதனால தானே கிடைக்குது. அது பாட்டுக்கு வந்தால் வற்றங்க என்னங்க இப்போ அப்படின்னு சும்மா உக்காந்துருக்கிறவங்களால மிகப்பெரிய வெற்றிகள் கிடைப்பது இல்லை. கார்ல் லெவிஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் நமக்கு கிரைண்டர் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆல்வின் அப்படின்னு ஒருத்தர் தான் வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சிருக்கிறார். மிக்சியும் அதே மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறார். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின் இதெல்லாம் உடனே புரியுன்றதுக்காக சொல்ல வரோம். ஆனால் ஒரு வேடிக்கை பாருங்கள், இதெல்லாம் கண்டுபிடித்தவர்கள் ஆண்கள். நான் ஏன் ஆண்கள்னு சொல்கிறேன்னா, இந்த மாவரைக்கிறது, துணி துவைக்கிறது, இது எல்லாமே கண்டுபிடித்தவர்கள் ஆண்கள். இதுக்கான மிஷினை கண்டுபிடிச்சவங்க. ஏன்னா இந்த வேலையெல்லாம் வீட்டில் அவங்க செய்ய வேண்டியிருக்கிறதுனால சுலபமாக முடிக்கிறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்கள் கண்டெடுத்த பரிணாம வளர்ச்சி இந்த விஞ்ஞான கருவிகள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காந்தியடிகள் நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். எதனால்? இந்த நாடு சுதந்திரமாக இருக்க வேண்டும், நம் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் அப்படின்னு காந்தியடிகளுக்குள் இருந்த தீராத தாகம், லட்சிய வெறி. அமெரிக்காவுக்கு முதல்ல போன பஸ் எது அப்படின்னு எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் கேட்டான், பக்கத்து வீட்டில். எதுரா அப்படின்னா, கொலம்பஸ் அங்கிள் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். அவன் கடிஜோ கடிக்கிறான் பாருங்க. இப்போ கொலம்பஸ் அரும்பாடுபட்டு அமெரிக்காவுக்கான கடல் வழி பயணத்தை கண்டுபிடித்திருக்கிறார். ஒன்று தெரியுங்களா, அவர் கடல் வழியாக இந்தியாவுக்கு வருவதற்கான அந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் புறப்படுறாரு. போகிறப்போ ஏதோ ஒரு இடத்துல லேண்ட் ஆகிறாரு, அது அமெரிக்கா. அப்போ இறங்குறப்போ கூட அது இந்தியான்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் தான் தெரியுது அது இந்தியா இல்லை அப்படின்னு. இல்லை முதல்ல அங்கே போனவர் அமெரிக்கோ வெஸ்புகின்னு ஒருத்தர், அதனால தான் அந்த நாட்டுக்கு அமெரிக்கானே பேர் வச்சாங்க அப்படிம்பாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ கொலம்பஸ் பல மாதக்கணக்காக இந்த பயணம் செய்திருக்கிறார். 3 கப்பல் நிறைய புறப்பட்டுருக்குறாங்க. ஆனால் பாதி வழியிலேயே ஒரு கப்பல் திரும்பிடுச்சு. அதுக்கு மேலே பெரும் கடும் புயல், சூறாவளி, காற்று கடலில் கொந்தளிக்கிறது. இவ்வளவையும் தாண்டி அவர் செல்ல வேண்டும் என்றால் அப்படி அவரை செல்ல வைத்தது எது? ஒரு மிகப்பெரிய லட்சிய வெறி, தாகம். அப்போ ஆசை என்கிற ஒரு உந்து சக்தி தான் மகத்தான வெற்றிகளை, கண்டுபிடிப்புகளை எல்லாம் செய்து முடிப்பதற்கு துணையாக இருந்திருக்கிறது. ஆனால் நம்ம கௌதம புத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இதுதான்ப்பா துன்பங்களுக்கு காரணம் அப்படிங்கிறார். அப்போ ஆசைங்கிறது சரியா தப்பா? இது முக்கியமான கேள்வி இல்லை. சரி, இது இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான வழி காட்ட முடியும், அல்லது ஆசைப்படுவதனுடைய அவசியத்தை அல்லது ஆசைப்படுவதில் இருக்கிற ஆபத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
சார், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அடையிறதுல பல கஷ்டங்கள் இருந்தாலும் அடைந்த பிறகு அது பேரின்பம் தருகிறதோ அது நல்ல ஆசை. எப்படி? ஒரு விஷயத்தை அடையிறதுல பல கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் முடிந்த பிறகு அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்பத்தை, ஆரோக்கியமான இன்பத்தை தருகிறது, கொண்டாடப்படக்கூடிய மகிழ்ச்சியை தருகிறதுன்னா அந்த நல்ல ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். வேறு வகையான ஆசைகளை அடையிறதுல ஒன்று உண்டு. என்ன? அது அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்ஜாயபுளாக இருக்கும். ஆனால் முடிஞ்ச பிறகு பெரிய சிக்கல்கள் வரும், மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டும். அது கெட்ட ஆசை. வாழ்க்கையில் எது உங்களுக்கு சின்ன சின்ன துன்பங்களை தந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை தருகிறதோ, அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்லுகிறதோ, அப்படிப்பட்ட அத்தனைக்கும் ஆசைப்படுங்கள். அப்படிப்பட்ட அத்தனையையும் தேடி தேடி சென்று சேருங்கள். உங்கள் வாழ்க்கை சன் மாதிரி பிரகாசமாக இருக்கும். அதுதான் உண்மையான சன் லைஃப். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.